ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? வீட்டில் இட்லி பொடி காலி ஆயிடுச்சு. நான் எப்படி இட்லி பொடி செய்கிறேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உளுந்து, கடலைப்பருப்பு, கொள்ளு, ஆளி விதை, ஒரு கைப்பிடி அளவு மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இப்போ இதையெல்லாம் தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து எடுத்திருக்கேன்ல, அந்த கப் அளவு தான் கொல்லும் கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். ஆனால் ஆளி விதை மட்டும் 2 ஸ்பூன் போட்டால் போதும். குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். சில பேர் பூண்டு மெழுகெல்லாம் சேர்ப்பாங்கல்ல இட்லி பொடிக்கு. எனக்கு அந்த பூண்டோட ஸ்மெல் சுத்தமாக பிடிக்காது, அதனால் நான் அதை ஆட் பண்ணல. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்றதுக்கு யாருக்குமே பிடிக்காதில்ல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலையை தூளில் போட்டு நிறையா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கலந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக வறுத்துட்டு அரைக்கும் போதே சேர்த்து போட்டு அரைச்சிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டு எடுத்து வச்சிடலாம். எல்லார் வீட்லேயும் இட்லி பொடி இருக்கும், எல்லாருக்கும் செய்யவும் தெரியும். நான் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸில் நீங்கள் இட்லி பொடி செஞ்சது இல்லைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.